Hi, hello and welcome back to my channel Saika's Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து இமிடியேட்டா நோட்டிஃபை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல திணை வச்சு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். திணையில சர்க்கரை பொங்கல் செய்யறது ரொம்பவே ஈஸி, சுலபமா நம்ம குக்கர்லயே செஞ்சிரலாம். அது மட்டும் இல்லாம டேஸ்ட் பாத்தீங்க அப்படினா நார்மலா நம்ம பச்சரிசில செய்யறதை விட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த வெல்லத்தோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த வித்தியாசமான திணை சர்க்கரை பொங்கலை இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். திணை பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்புக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு திணை எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. திணை வறுக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த வறுப்பட்டு ஒரு வாசனை வரும். நல்லா ஒரு திணையில் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதனாலும் செய்யலாம். ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் நம்ம சேனலில் வந்து திணை தோசை எப்படி செய்யலாங்கிறத போட்டிருந்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பும் தேயும் சூடானதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு திணைக்கு நம்ம 4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3 கப் அளவு தண்ணியும் 1 கப்பு வந்து பாலும் சேர்த்துருக்கேன். ஸோ பால் சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து குழஞ்சி நல்லா வெந்து வரும். 3 கப் அளவு தண்ணியும் 1 கப்பு பாலும் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 விசில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து குழஞ்சி வெந்து வரணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் இந்தளவு நல்லா குழைய வெந்திருக்கும். கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மஸ்ட் விட்டு கலந்து விட்டுருங்க. 1 கப் திணைக்கு 1.5 கப் அளவு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து பாகு பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த வெல்லம் கரைஞ்சி ஓரளவு பாகு பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது நல்லா குழைய வெந்து இருக்க இந்த திணையோட நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை பாகையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். தலைப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் திராட்சை ஆட் பண்ணலை. நீ திராட்சை ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பாதாம் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ரிச்சான டேஸ்ட் தரும். வறுப்பட்ட அந்த முந்திரியை இப்போ நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க அந்த திணை பொங்கலோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய சுவையான திணை சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே பச்சரிசியில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்துட்டு குக்கரில் 4 சவுண்ட் வச்சதுனால நல்லா வந்து ரொம்ப உதிரி மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.